Welcome back to our channel. இந்த வீடியோ மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்பிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1க்கான ரிசல்ட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு பார்த்துடலாம். இதே தமிழ்நாட்டில் அதிக மதிப்பெண் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கிற பட்சத்தில் ஜாயின் பண்ண நினைப்பாங்க. அண்ட் இதே தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்களும் எம்பிபிஎஸ் சீட்ஸ் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன் கவர்மெண்ட்லையும் ரவுண்டு 2 இல்லை ரவுண்ட் 3ல் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் டாப் ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச காலேஜை மட்டும் ரவுண்ட் 2ல் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு அப்படி கிடைச்சி அங்கே ஜாயின் பண்ணக்கூடிய சீட்டை ரிசைன் பண்ணாங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட். தென் ரிசைன் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் போய் ஜாயின் பண்ணும்போது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு வேக்கன்சி அதிகமாகும். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அதிக பேருக்கு ஸ்டேட் கோட்டாவில் ஜாயின் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க் வந்து 660. அதில் மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1010 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் இருக்காங்க. அண்ட் இதே ஓபிசி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கு 658 மார்க் வருது. அதில் பிசி, பிசிஎம் அண்ட் எம்பிசி கேட்டகரி இதிலெல்லாம் பார்த்துட்டா மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 1047 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் இருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் கட் ஆஃப் மார்க்கு 575 மார்க் வருது. அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 343 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 544 கட் ஆஃப் மார்க்கில் வந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அண்ட் இதே 540 மார்க்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2415 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அண்ட் தென் இதே வந்து ரவுண்ட் 1ல் ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்துடலாம். 2023ல் எவ்வளோ இருந்துச்சு, அண்ட் இதே 2024ல் என்ன மார்க் அண்ட் ரேங்க்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் கேட்டகரி வைஸ். இதே அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 2023ல் மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 618 மார்க்கு. இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 1,96,396 ரேங்க்கு தான் சீட் க்ளோஸ் பண்ணாங்க. இதே 2024ல் ரவுண்ட் 1ல் என்ன கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 42 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 660 மார்க். இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 19,606 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஓபிசி கேட்டகரி நான் கிரீமி லேயரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல் 616 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ஜென்ரல் ரேங்க்ல பார்த்துட்டோம் அப்படின்னா 19,977 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணாங்க. அண்ட் இதே 2024ல் ஒரு கட் ஆஃப் மார்க்காக ஒரு 42 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 658 மார்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 20,281 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா 2023ல் 613 கட் ஆஃபும் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 21,591 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே 2024 அதாவது இந்த இயரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 41 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி கட் ஆஃப் மார்க்காக 654 ரேங்க் வந்து 23,419 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் 2023ல் கட் ஆஃப் மார்க் வந்து 509. இதே ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1,13,000 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே 2024ல் கட் ஆஃப் மார்க் வந்து ஒரு 66 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 575 மார்க்கும் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1,05,676 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்டி கேட்டகரியில் கட் ஆஃப் மார்க் 2023ல் எவ்வளோ மார்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 469 கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க் வந்து 1,41,071 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே இந்த இயர் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து 75 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 544 கட் ஆஃப் மார்க்கும் ரேங்க் வந்து 1,45,207 ரேங்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு வந்து ஏதாவது எம்பிபிஎஸ் ரிகார்டிங் டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து கம்மியாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜை வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கிறது அப்படின்ற டவுட்ஸும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸும் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.